இன்ஸ்டண்ட்டாக கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1/4 கப் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், 2 கப் க்ளீன் பண்ணி பொடியாக அரிஞ்ச முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கீரையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1/4 கப் தோசை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இது போண்டா நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக சேர்க்குறது தான். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இலக்கமான போண்டா மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா போண்டா ஹார்டாக இருக்கும். மிதமான காய்ச்சல் உள்ள எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவாக கிள்ளி போட்டு மிதமான தீயில் அடிக்கடி கலந்து வேக விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். இந்த போண்டாவை குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த போண்டாலே 1/4 கப் ஒன்றும் பாதியமாக உடச்ச நிலக்கடலை அல்லது உடச்ச முந்திரி சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். கீரைக்கு பதில் துருவின காய்கறிகள் சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம். காய்கறிகள் சேர்க்கும்போது 1 கப் துருவின காய் சேர்த்துக்கோங்க போதும். கீரைக்கு பதில் வெறும் மல்லி தழையை மட்டும் அரிஞ்சு போட்டும் செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற அந்த போண்டாவை அப்படியேவும் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோட வேணாலும் சர்வ் பண்ணலாம்.